ஹாய் யூஎஸ் இந்த வீடியோவில் பிஜிடிஎஸ் பற்றி தகவல் பண்ணுது. ஆக்சுவலாக வந்து பள்ளி கல்வித்துறை மானிய கோரிக்கை வந்து நடைபெற்றிருக்கு. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா யூஜிடிஆர்பி போஸ்டிங் பற்றி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதாவது போஸ்டிங் போடுறதுக்கான வேலைகள் வந்து மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லி தகவல் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா நிறைய கேஸ் இஷ்யூஸஸ் வந்து இருக்கிறதுனால போஸ்டிங் போடுவாங்களா இல்லை கேஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகணுமா அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு தேர்வுக்கு ஒரு குழப்பத்தை வந்து அதிகரிச்சுட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ் வந்து இருந்தனால அந்த லாஸ்ட் வீடியோ போட்டுருக்கோம். ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து பிஜிடிஆர்பி தேர்வுக்கான ஒரு தகவல். ஸோ இந்த பிஜிடிஆர்பி தேர்வு பார்த்தீங்கன்னா 2024 வந்து எந்த ஒரு செடியும் கொடுக்கல. அதான் ரொம்ப இந்த மானிய கோரிக்கையில அவங்க எந்த ஒரு தகவலும் கொடுக்கல. சரிங்களா? ஸோ அதுக்காக பண்ணது. ஸோ ஒன்று வந்து பிஓ எக்ஸாம் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்திற்கான உதவித்தொகைக்காக 320 போஸ்ட். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து தேர்வு நடவடிக்கைக்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே மாதிரி அரசு கலை அறிவியல் கல்லூரியில் அரசு அதுல வந்து 4000 வந்து எழுதப்பட்டு அதற்கான இணைவு எனக்கு பெறப்பட்டு அதற்கான போட்டித் தேர்வு நடத்தப்பட உள்ளது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுதான் 3198 பட்டத்தராசிரியர்களுக்கான தகவல் வந்து தேர்வு முடிவுகள் வெளியிட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அப்படின்னு தான் லாஸ்ட் வீடியோ நம்ம சொன்னது. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிஜிடிஐ பத்தி எதுவும் சொல்ல இடைநிலை பட்டத்தராசிரியருக்கான எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க, நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஓஎம்ஆர் பெஸ்ட் எக்ஸாம் வந்து நடைபெற உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா டெட்டுக்கான 2020 டெட்டுக்கான உத்தேச கால அட்டவணையின்படி ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 தாள் 2 நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இந்த சான்றிதழ் வந்து டவுன்லோட் பண்றதுக்கான ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பிஜிடிஆர்பிக்கு வந்து எந்த ஒரு தகவலுமே கொடுக்கல. ஏன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷெட்யூல் போட்டிருந்தாங்க. லாஸ்ட் இயரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிஜிடிஆர்பி வந்து எக்ஸாம் நடக்கல. ஸோ இந்த வருஷம் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளோட சேனல்லே வந்து சொல்லியிருந்தோம். எல்லா சேனலுமே நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ பட் இதுல வந்து அந்த எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல அப்படின்றதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ மேபி நடக்கலாம், நடக்காமையும் இருக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த தகவல் நீங்க வந்து நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.